ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதியா ஃபேஷன் ஹவுஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களது ஆன்லைன் ஃப்ரீ ஸ்டிச்சஸ் கிளாஸும் போயிட்டு இருக்குது. அதோடைய வீடியோஸும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன். பிகாஸ் நீங்கள் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே லேர்ன் பண்ணிக்கணும். வீட்டில் இருக்கிற உமன்ஸ் எல்லாருமே வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரே மோட்டிவில் தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு குட்டியாக லைக் போடுங்க. அதுதான் எனக்கு மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இன்த்துவாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும், உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். அண்ட் அந்த மாதிரி ஒரு இது கற்றுக்கிறப்போ ஒரு டிப்ரெஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மோட்டிவில் எடுத்துருக்கிறது தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுடைய நான் வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன் அண்ட் பேக் நெக் டிசைன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க இந்த சேனலில் போய் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி சிங்கிள் வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ போட்டிருக்கிறது வந்து ஸ்லீவ் டிசைன். இது வந்து ரொம்பவே க்யூட்டான ஒரு லுக்கை கொடுக்குற ஸ்லீவ் டிசைன். அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி போட்டிங்கன்னா இது வந்து 3D எஃபெக்டில் இருக்கிறது. அந்த 3D எஃபெக்ட் லுக் வந்து உங்களுக்கு நல்லா காட்டும். அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்னஸாக இருக்கும். அந்த பார்க்குறப்ப நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். இன்னும் நான் இதை கம்ப்ளீட் பண்ணலை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் ட்ரேசிங் பேப்பர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் நான் பாருங்கள், நல்லா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் ட்ரேசிங் பேப்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரேசிங் பேப்பரில் நம்ம எப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்றதும். பிகாஸ் நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் கிளாஸ் போகாமலே எல்லா ஸ்டிச்சஸும் கற்றுக்கலாம், எல்லா நாட்ஸும் கற்றுக்கலாம். எனக்கு கிளாஸ் போகிறவங்க கற்றுக்கிறத விட அட்வான்ஸ் லெவல், பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நாட் ஒன்லி தட், நான் உங்களுக்கு வந்து கலரிங் பண்ணுறதும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுவும் கோர்ஸ் முடிச்சிருக்கிறதுனால. அண்ட் வந்து ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸும் நான் வந்து போடுறதா இருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்க்கணுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்த்ஃபுல்லான ஒரு சேனல் தான். இஃப் இன்கேஸ் அது ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்ததுன்னா ஃபீட்பேக் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் யோர் ஃபீட்பேக் இன் கமெண்ட். அப்போ தான் வந்து எனக்கு வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றதை நான் வந்து என்ன கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிகினராக இருக்கவங்களுக்கு ஒன் மோர் டைம் சொல்கிறேன். அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜரி த்ரெட்டில் ஒரு 3 லேயர் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஒரு லேயர் அண்ட் பைப்பிங் த்ரெட் நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து சுகர் பீட் வந்து பீட் லோடிங் மாதிரி கொடுக்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் ஒன் லேயர் வந்து சுகர் பீட். இது கொடுத்துருக்கதே நம்மளுக்கு தெரியாது, பட் இந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து நல்லா எலகண்ட்டாக இருக்கும் லுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட் லோடிங். இது வந்து 3mm பீட். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்து சுகர் பீட். இது குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து சுகர் பீட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3mm பீட். இங்கே பாருங்கள், இதான் வந்து 3mm இல்லை 4mm பீட், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் நான் இந்த இடத்துல ஒயிட் கலரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் வந்து இது பார்த்தீங்கன்னா 3mm பீட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இது 3D ஒர்க்கையும் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து திலகம் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்து சுகர் பீட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டோன் அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயரும் வந்து சுகர் பீட் தான். அண்ட் அதுக்கப்புறம் இதே 3mm பீட் நம்ம இங்கே என்னென்ன யூஸ் பண்ணமோ அதே தான். பட் அந்த லுக்கு க்யூட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து நம்ம ப்ளவுஸில் த்ரெட்டில் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துலையும் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் வந்து நம்ம ஷோல்டரில் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பீக்காக்கு ஃபெதராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்குது 3D இதில். நான் இப்போ வந்து திலகம் ஸ்டோன் மாதிரி ஷார்ப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை சர்க்கிள் ஷேப்லேயும் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு க்யூட்டான லுக்கை கொடுக்கறது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ்ன்றது உங்களுக்கு எதாவது தெரியலைன்னா நீங்கள் இந்த லேயரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன மெட்டீரியல்ன்றதும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் அந்த ஸ்டிச்சும் நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரெண்ட்ஸோடைய போட்டிருக்கிற இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அது எல்லாமே வந்து நீங்கள் தெரியலனாலும் அந்த நேமும் நீங்கள் கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்கிறேன். இது வந்து ஜர்தோசி, நம்ம லீஃப் ஸ்டிச் போட்டிருக்கோம். அண்ட் இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட். ஜர்தோசி எதுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசியில் இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்ட் கலர். இது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் மாதிரி. இதுவும் வந்து கலர்ஸ் நிறைய வரும் இதில் நம்ம ஜர்தோசியில். அதே மாதிரி நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட், இதுவும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட்டில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கிறது, ஹனி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறது. இது ஹனி ஸ்டிச்சஸ், இது மேட்டு ஃபினிஷிங். இது அதே மேட்டு, இது வந்து ஜர்தோசியில். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச், ஜிக்ஸாக் இது. அண்ட் இது வந்து கட் ஒர்க். இது இப்படி எல்லா ஸ்டிச்சஸுமே நான் உங்களுக்கு போட்டுட்டு வரேன். இது எல்லாமே எவ்ரி சிங்கிள் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரோஸ், ஸ்ப்ரிங் ரோஸ் சொல்லுவோம், இது நார்மல் ரோஸ். அண்ட் இதில் ஜர்தோஸ்லேயும் இதே மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரோஸ். இதில் வந்து பீட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேறு கலர்லேயும் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நான் வந்து கலரிங் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கலரிங் இந்த மாதிரி தான் வரும். கலரிங் கொடுத்தோன்னா நம்ம லைஃப் லாங் அப்படி நல்லா இருக்கும், நல்லா வந்து லுக்கு கொடுக்கும். நிறைய பேர் கலரிங் என்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு நினைப்பீங்க, பட் அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதை விட க்யூட்டான டிசைன்ஸ் இருக்குது. அது நீங்கள் தண்ணியில் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது, பட் பீட்ஸ் வந்து போட்டிங்கன்னா கருத்துரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போடாதீங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸு தண்ணியில் போட்டிங்கன்னா கருத்துரும். ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தண்ணியில் போட வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஷேப் கொடுத்துட்டு சேம் அதே சுகர் பீட் யூஸ் பண்ணிவிட்டு 3mm பீட். அண்ட் இது வந்து ஒயிட் பீட் 3mm பீட். அப்புறம் வந்து இந்த பீடில் நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒன்றுத்துக்கும் லாக் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் லாக் போடணும் ஒரு பீடுக்கும். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்வென்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், புட் யூ ஸ்மால் லைக் அண்ட் ரைட் யுவர் ஃபீட்பேக் இன் கமெண்ட். தேங்க்யூ, பாய்.